சில விஷயங்களில் நமக்கு தெளிவு இருக்கணும். நமக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது, சந்தேகமே இல்லை. தமிழுக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. தமிழ்னு சொன்னால் மகிழ்ச்சி அடைகிற வரைக்கும் சரிதான், எக்ஸைட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் சரிதான். இன்னிசை அணிந்த பொன்னிளஞ்செல்வி இனிமையே தன் பெயரானாள், மண்ணுலகெல்லாம் வணங்கிடத்தக்க பொதுமறையருடைய வாணி, பன்மொழிக்கு உயர்ந்த தொன்மொழி அரசி, பரமனின் வரம்பெற்ற புதல்வி, தன்னிகரற்ற தமிழ் எனும் அமுத தாய் மலரடி படிந்துய்வோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதில் எந்த தவறு இல்லை. ஆனால் இன்னொரு மொழியின் மேல் வெறுப்புணர்வாக மாறக்கூடாது. இன்னொருவர் வெறுப்பாக இருந்தால் கூட அவருக்கு வெறுப்பு தேவையில்லை என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு மூத்த பாரம்பரியத்தை சேர்ந்தவர்களுக்குத்தான் உண்டு. அது நம்ம மனசில் இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம எல்லோருக்கும் பாரதியார் அந்த காலத்தில் ரொம்ப கரெக்டாக சொன்னார், எப்படி இருக்கணும் நம்ம அப்படின்னு. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு அப்படின்னு சொல்லி சொன்னார். என் மொழி, என் மக்கள், என் நாடு, இதுதான் நம்முடைய தரவரிசை. அந்த தரவரிசையில் என்றைக்குமே பின்தாங்கக்கூடாது. இதை மனசில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டன் பேப்பர் நீங்கள் நல்லா திருப்தி அடைகிற அளவுக்கு எழுதியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்டர்வியூ மிஸ்டர் பூமிநாதனுடைய இன்ஸ்டியூட்டில் பாருங்கள், முதல்ல 200 மார்க் வாங்குறது கடினம்னு இருந்த ஒரு நிலைமை மாறி இன்னைக்கு 200க்கு மேலே வாங்குறவங்க நம்பர் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. அதில் ஒரு பெண் ஆல் இண்டியா லெவலில் 3வது 4வது இங்கே உட்காந்துருக்காங்க. அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு தரம் நான் விக்னேஷ்னு சொல்லி ஒரு பையன் லாஸ்ட் இயர் அவர் வந்திருந்தார். இந்த மார்க் இன்டர்வியூ நடத்தி முடித்தோடனே நான் இவர்கிட்ட பூமிநாதன் சொன்னேன், ஹி இஸ் கெட்டிங் இன் டு ஐஏஎஸ் அப்படின்னு. இவர் என்கிட்ட கேட்குறாரு, என்ன சார் 1/2 மணி நேரம் தான் பார்த்தீங்கன்னு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த பாருங்கள், ஐஏஎஸுக்கும் மற்ற சர்வீஸுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நீங்கள் ஐஆர்எஸ்ல இருந்த ஆஃபீஸர் அவர் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ். ஐபிஎஸ் ஸ்பெஷலைஸ்ட் இன் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். ஐஏஎஸ் அது மாதிரி எந்த ஸ்பெஷலைசேஷனுமே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் 3 வருஷம் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டில் இருப்போம், அதுக்கப்புறம் பர்சனலுக்கு போவோம், அதுக்கப்புறம் ஸ்பேஸுக்கு போவோம். அப்போ நாங்கள் எதில் கெட்டிக்காரங்க? இட்ஸ் 99% பெர்ஸ்பிரேஷன் அண்ட் 1% இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு அந்த பெர்ஸ்பிரேஷன் ரொம்ப தேவை. நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் நீங்கள் கடின உழைப்பு உழைத்தால் அன்றி இந்த சர்வீஸில் பாஸ் பண்ணுறது கஷ்டம். அந்த கடின உழைப்புக்கு நிச்சயமாக பலன் இருக்குங்கிறதுக்கு மிஸ்டர் பூமிநாதன் கேட்டால் அவருடைய கேண்டிடேட் செலக்ட் ஆன ஒரு 300 பேர் வேற சொல்லுவார், இவங்கெல்லாம் கடின உழைப்பு உழைத்தார்கள், அதனால மேலே வந்தாங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் யூ டு பி. ஐ congratulate those who have made it to the civil services. Civil services are one of the best things.